இன்றைக்கி என்னோட கிச்சன் அப்பர் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னோட கிச்சன் வந்து செமி மாடுலார் கிச்சன் தான். அதனால் பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு டோர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஷெல்ஃப்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த பிளேஸை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு கபோர்டு இருக்குது. அதில் வந்து என்னோடய அரிசி எல்லாத்தையுமே நான் கொட்டி வச்சுருக்கேன் ஒரு கண்டெய்னரில். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கபோர்டு இருக்குது. எதுவுமே ஷெல்ஃப் எதுவுமே இல்லாததுனால நான் வந்து மீஷோவில் இருந்து இந்த புக் ஷெல்ஃப் ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி என் வீட்டில் இருந்தது தான். இந்த வந்து பாட் ஆர்கனைசர் மட்டும்தான் இப்போ நான் வாங்கினது. இந்த மாதிரி டிவைட் பண்ணி வைக்கும்போது நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாட் ஆர்கனைசர் மட்டும் நான் இப்போ வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அயன் பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம சிலிண்டர்லாம் வைப்போம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உள்ளாடி சிலிண்டர் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ட்ராயர் ஆர்கனைசரில் தான் என்னோட கிராசரி எல்லாமே நான் வச்சுருக்கேன். இவ்வளோத்துல தான் என்னோட பேலன்ஸ் இருக்க கிராசரி எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து கீழே வீல் வச்சுருக்கேன், நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எனக்கு இழுத்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாமே வைக்கிற அந்த கபோர்டு. எனக்கு வந்து ட்ராயர்னால் இந்த 2 மட்டும்தான் யூஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணுற அந்த பொருள் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னென்னா பிளேட்டு, அப்புறம் பிளேட்டோட லிட்டு விசில்ஸோட அது எல்லாத்தையும் தான் நான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ரேக் வாங்கி வச்சு இதில் கப்பு, நான் யூஸ் பண்ணாத கப்பு, பாட்டில் அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அதாவது இது வந்து சிங்குக்கு கீழே இருக்க கபோர்டில் எதுவுமே நம்ம வைக்க முடியாது இல்லையா, அதனால் நான் வந்து ஒரு ஸ்டூலில் வந்து கிரைண்டர் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து டிஷ் வாஷ் பண்ணி வைக்கிற கூட வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் எதுவுமே வைக்காமல் நம்ம வச்சோன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டோரில் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுற வெசல்ஸு, அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸ் ஐட்டம் இதெல்லாமே தான் வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்கெல்லாம் உங்களுக்கு கமெண்டில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்